அந்த கூட நல்லா வந்தது நல்லா என்ன விசேஷம் என்ன முரளி ஒரு அபத்தமான ஆனால் ஆபத்தான ஒரு அறிக்கையை ஸ்டேட்மெண்ட்டை மத்தியில் இருக்கிற அதாவது ஜல்சக்தி இதனுடைய துணை இணை அமைச்சர் திரு ராஜ் பஷன் சௌத்ரி என்று கூறியிருக்கிறார் ராஜ்யசபையில். அதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் திரு நண்பர் அன்புமணி அவர்கள். காவிரி தொடர்பாக உச்சநீதிமன்ற தேர்வில் காவிரி எந்த கட்டுப்பாடு அதாவது காவேரி பிரச்சனை தொடர்பாக உச்ச நீதிமன்றம் கடந்த 2018 அளித்த தீர்ப்பில் காவிரியின் குறுக்கே எவ்விதமான கட்டுமானத்தையும் கர்நாடகா கட்டுவதற்கு தமிழகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் ஒப்புதலை பெற வேண்டும் என கூறியுள்ளது மத்திய அரசுக்கு தெரியுமா? இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் பெற்றுள்ளதா ஆகிய விவரங்களை சொல்லியிருக்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, காவிரி பிரச்சனை தொடர்பாக உச்ச நீதிமன்றம் கடந்த 2018 பிப்ரவரி 1ஆம் தேதி அளித்த தீர்ப்பில் காவிரியின் குறுக்கே எந்த ஒரு கட்டுமானத்தையும் கட்ட தமிழகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடகா பெற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இது சொல்லலை, குறிப்பிடல, எங்களை கேட்டுதான் செய்யணும், நம்மளை கேட்டுதான் செய்யணும், ஒப்புதலை பெற வேண்டும் சொல்லலைன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ட்ரிபுனலும் சரி சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி அவர்கள் எதை சொன்னாலும் அந்த மாநில அரசுகளோடு தொடர்புடைய மாநிலங்களோடு அவர்கள் ஒப்புதலை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இது எல்லா பத்திரிகைகளும் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பிலும் இது இருக்கு. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் எங்கேயோ இதையும் கழித்து விட்டு ஒரு சின்ன பிட்டை எடுத்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் படித்திருக்கிறார்கள். அமைச்சர் அவர்களுக்கு காவேரியுடைய முழு விவரம் தெரியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மத்திய அமைச்சர் அவருக்கு ஆலோசனை 1000 பேர் இருக்கிறார்கள். ஆகையினால நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அவ்வளவு பெரியவர் இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்க கூடாது என்றுதான் பார்க்கிறேன். அதுக்கு என்னால் எளிவனாக என்னால் என்ன பதிலை தருகிறேன் என்றால், எங்களை கேட்கக்கூடாது, கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதுக்கு நாங்கள் சொல்றோம். நான் எல்லாத்தையும் இங்கிலீஷில் இருக்கு, உங்களுக்காக தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். இது ஜட்ஜ்மெண்ட் நான் படிக்கிறதெல்லாம். கர்நாடகா தனது பதிலில் மேகதாட்டு திட்டம் முழுவதும் தனது மாநில எல்லைக்குள் அமைந்திருப்பதால் அதை கட்டுவதற்கு நடுவர் மன்றமோ அல்லது மாண்புமிகு உச்ச நீதிமன்றமோ எந்த தடை விதிக்கவில்லை என்று கூறியுள்ளது. இந்த கூற்று முற்றிலும் தவறானது, எனவே மறுக்கப்படுகிறது. இது முதல். இரண்டாவது, அதே அவர்களுக்கே காட்டி மேற்கோள் காட்டி கிளாஸ் அது ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் 10-5-1111 போட்டிருக்காங்க. போட்டிருந்ததில் மேகதாது திட்டத்தை தீர்ப்பாயம் அனுமதித்திருந்ததால் அதற்குரிய நுகர்வு நீர் ஒதுக்கீட்டையும் செய்திருக்கும். ஆனால்
மேகதாட்டு திட்டம் அப்போது நீர் திட்டமாக பரிசீலிக்கப்பட்டிருந்த போதிலும் அதற்கான எந்த நீர் ஒதுக்கீடும் வழங்கப்படவில்லை. எனவே அந்த திட்டம் ஏற்கப்படவில்லை என்று கருதப்பட வேண்டும். ஆகையால் தற்பொழுது கர்நாடகா முன்வைக்கும் மேகதாது திட்டம் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பையும் அதை உறுதிப்படுத்திய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மேலும் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட காவேரி மேலாண்மை திட்டத்தையும் வெளிப்படையாக மீறுவதாகும். ரெண்டாவது ஆதாரம். மூணாவது ஆதாரம் அந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கு, அவனுக்கு கூட அதிகாரம் கிடையாது. காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இது வரம்பு தெளிவானது. அதன் கடமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை அதை திருத்திய உயர்நீதிமன்ற தீர்ப்பை மட்டும் செயல்படுத்த வேண்டும். தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பையும் அதை திருத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அளவு நீரை வழங்கிய பின்னர் மில்லிக்குண்டிற்கு மேலே உருவாகும் 50% நம்பகத்தன்மை டிபெண்டபிலிட்டியில் அளவை தாண்டிய மீதமுள்ள அனைத்து நீரையும் கர்நாடகா பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எங்கும் கூறப்படவில்லை. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் உங்களுக்கு அதில் கிளியராக சொல்லியிருக்கான். அதனால் சொல்லலைன்னு சொல்கிறாரு, அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. இதனால் இவ்வளோ கிளியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னும் ஜட்ஜ்மெண்ட்டில் நிறைய இருக்கு. நான் இங்கே இருக்கிறேன், இவ்வளோ தான் என்னால் ஆக்டிங்க முடியாது. படித்த உடனே இதெல்லாம் அதுக்கு வரைக்கும் இன்னும் மெட்டாது தான் நான் அதிகமாக ட்ரை செய்திருப்பேன். அதனால் அவர் பெரிய அமைச்சர் பதவியில் இருப்பவர் இப்படி தவறான ஒரு கொட்டிருக்கார் என்பதுதான் என்னுடைய வருத்தக்குரிய செய்தி. அதை அந்த அரசு அதற்குரிய பதிலை அரசு மூலம் கண்டிப்பாக தான் தெரிவிக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்திலும் இதை எடுத்து கொண்டு போக வேண்டும். அந்த நீதிமன்ற வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே முழுமையாக படிக்கலன்னு சொல்றீங்களா நீங்க? நீர்வளத்துறை அமைச்சர் இப்போ என்ன சொல்றாரு, எதுலையும் இல்லை கர்நாடகா கட்டலாம் சொல்றாரு. அவரு எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்துருக்காரு. அதான் சொல்றேன், கட்டலாம் எப்படி சொல்லிருக்கேன், கட்ட முடியாதுன்னு சொல்றோம். அதுதான் பரிச்சு காமிச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த மத்திய இணையமைச்சர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி கொடுக்குறாரு மேலவையில். எழுத்துப்பூர்வமாக இந்த நீங்கள் சொன்ன பதிலை கொடுக்குறாரு. தமிழ்நாட்டுக்கு அவங்க கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த 2 மணி நேரத்துக்கு பிறகு கர்நாடகா சிஎம், அங்கே இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர், அந்த மாநில எம்பிக்களோட குழு கூட்டத்தை போட்டு மத்திய அரசு அமைச்சரை சந்திக்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் உடனே அந்த கவர்மெண்ட் வந்து மத்திய அரசு அணுகுது. இந்த போக்கை எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்லை, காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்னா இணைந்து இது நம்ம தமிழகத்துக்கு துரோகம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்று மட்டும் விஷயங்க சார், நான் திருப்பி சொல்றேன். கர்நாடகத்தில் எந்த கட்சி எப்படி இருந்தாலும் யார் எதிரியாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் காவேரி பிரச்சனை என்றால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்ததாக அதில் பிரச்சனையே கிடையாது. அதனால் பெரும்பாலானவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த நீர்வளத்துறையில் அந்த மாநிலத்தில் ஒரு மந்திரியாக இருந்தார். அந்த காலத்தில் நிறைய பேர் நுழைச்சி விட்டு போயிட்டாங்க. அந்த எனக்கு தெரியும் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனை பற்றி எப்படி இருக்காங்கன்னு தெரியும். 5 பேர் கர்நாடகத்துக்கு தான். அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் பிரச்சனை. அதனால அவர் சொல்றது தவறு. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே அவங்க எம்பிங்க குழுவை போட்டு மத்திய அரசு அணுகுறாங்க. அப்போ நம்ம கவர்மெண்ட் சைடுல நான் ஒரு சாதாரண குடிமகன். இப்போ நான் எந்த பதவியும் நீங்க சாதாரண குடிமகன். ஏதோ ஒரு காலத்தில் ஏற்காடு பார்த்தேன் என்பதை எனக்கு மனு துடித்ததா இதை நான் படிச்சு எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மத்திய சர்க்கார் தான் இது இருக்கும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு சார் மத்திய அரசுக்கு இது சம்பந்தமா. கடிதம் எழுதலாம். பெங்களூரு போகிறோம், டெல்லிக்கு போகணும் சார். இது பிரச்சனைக்கு பெங்களூர் போய் மிகப்பெரிய ஆபத்து சூழ்ச்சி பண்றாங்க. இது மத்திய சர்க்கார் எந்த அளவுக்கு உடன்படுதுன்னு தெரியல. எனக்கு தெரியும், எல்லா திருமுறைகளும் செய்யறது எனக்கு தெரியும்.
ஆகையினால இதை மற்ற ஸ்டேட்டு கேட்கக்கூடாதுன்னே கிடையாது. எல்லா ஸ்டேட்டும் கேட்கணும்னு மட்டும் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. அதை கேட்கக்கூடாதுறாங்க. காவேரி முதல்வர் எம்ஜிஆருக்கு அப்புறமேட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கர்நாடகாவுக்கு வர ஒரு முதலமைச்சர் இவர் தான்றாங்க. அப்பவே அவர் கொஞ்சம் தயங்கினார். போய் கூட குண்டூராக இருந்தார் நினைக்கிறப்போ. அதனால அவரும் ரொம்ப பெரிய போயிட்டு வந்துட்டாரு. இதில் கர்நாடகா உண்மையை சொல்றது கேளுங்க, நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கையில் வச்சுக்கிட்டு அதை போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் நீங்கள் பண்ணணும். இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இருக்கிற முதலமைச்சர் நான் மத்திய சர்க்காரோடு ஒத்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒத்து போகிறவர் இதை செய்தால் என்ன? இதை செய்யணும். இது பார்ட்டி பிரச்சனை அல்ல. தமிழ்நாட்டை இப்பவே வர பாலைவரம் ஆகிட்டு இது ஒட்டுமொத்த எல்லா கட்சியினுடைய நண்பர்களும் இதில் ஒரே குரலை உழைக்கணும். நம்ம திசை திருப்பதற்காகத்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டை கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஆனால் இது தப்பு. மற்ற மாநிலத்தை கேட்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயும் மற்ற மாநிலங்களோடு சேர்த்தா உணவு கொள்ளாமல். However, the state concerned can by mutual agreement and in consultation with the regulatory authority. Mutual agreement என்ன? அந்த மற்ற மாநிலங்களோடு பேசி ஒற்றுமைப்பாடு வரது தான் மியூச்சுவல் அக்ரிமெண்ட். அது இல்லைன்னே சொல்றாங்க. கிளாஸ் 146 போட்டிருக்காங்க. தீர்ப்பு இது. இன்னைக்கு 139வது காவேரி மேலாண்மை குழு கூட்டம் ஆன்லைன்ல நடந்தது சார். அதுல தமிழ்நாட்டிற்கு 15 நாளுக்கு 3500 கனஅடி வீதம் நீரை திறக்கணும்னு சொல்லிட்டு மேலாண்மை வாரியம் பரிந்துரை செஞ்சது. ஆனா அந்த மாநிலத்தோட நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, இது சம்பந்தமா நாங்க சிஎம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறோம், திறக்க முடியாதுன்ற மாதிரி. சார் குருவையெல்லாம் காஞ்சி போச்சு. குருவையெல்லாம் கொஞ்சம் போச்சு. இது செஞ்சு விட்டாருன்னா சம்பா போகணும். அது இப்போ முடியாது. சம்பா என்ன பண்ண மாட்டாங்கன்னு தெரியல எனக்கு. என்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த பிறகு ராத்திரியெல்லாம் சுத்தம் வரல. பகலில் பார்த்த உடனே இன்னைக்கு பகலில் தூக்கம் கூட வரல. ராத்திரின்னு சொல்கிறேன். பகலில் காலையில் பார்த்ததுலேருந்து அப்படியே ரத்தம் கொதிச்சு போச்சு. ஏடா திருப்புறாங்களே மறுபடியும். அதாவது மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மாநில லைப்ரரி ஸ்டேட்டை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாரே. நிச்சயமாக சொல்லி சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லி எடுத்து என்னால் ஆன அளவு இங்கே இது படித்து பார்த்தது. அதனால் இது ஒரு என்னை பற்றி அரசாங்கம் ஒரு நாளைக்கு துடிச்சு இருக்கணும் சார். துடிச்சு இருக்கணும். துடிக்கணும். தளபதியாக இருந்தால் எல்லாத்துக்கு வெரைட்டி இருப்பார். எங்கேக்கு டெல்லிக்கே வெரைட்டி இருப்பார் தளபதியாக இருந்தால் எல்லாத்துக்கு. எனக்கு காய் வேணா உப்பு விட்டுருக்க மாட்டார் அவர். அது அத்தனை ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருப்பார். நானே பண்ணி சரி பண்ணி என்ன பண்ணுறது? தமிழக அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? இப்போ இந்த அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? இவங்க நாங்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பு சார். அதை மறுக்கணும் சார். அதை மறுக்கணும். அதுக்கு ஆதாரத்தை கொண்டு போய் காட்டி நான் சொன்ன மாதிரி எடுத்து காட்டி பாருங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது. நீ இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு நிச்சயமாக ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டாடணும். அந்த மந்திரி மேலே நானாக இருந்தேன்னா உள்ள ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வருவேன். உண்மையை மறைக்கிறார். உண்மை மறைக்கிறார். ஆகையினால இட் இஸ் ப்ரிவிலேஜ். தட் இஸ் த ரூல்ஸ் ஆஃப் அசெம்பிளி. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல எனக்கு. யாராவது ப்ரிவிலேஜ் மோஷன் கொடுக்கணும்.
இதை படிக்கணும். 4 வால்யூமாக இருக்குது, 7 வால்யூம் படிக்கணும். முதல்வர் சொன்னார், மத்திய அரசு மேல கோவப்பட வேண்டிய தற்போதைய அரசு இந்த விவகாரத்தை வந்து திமுக மேல திசை திருப்புறாங்க. அதாவது அந்த அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, காவேரி விவகாரத்துல திமுக செய்த துரோகம் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு மனசாட்சிக்கு தெரியும். காவேரி விவகாரத்துல அவங்க துரோகம் செஞ்சிருக்காங்க. நான் இப்போ யார் துரோகம் பண்ணவங்க என்ன சமாச்சாரம் கிழிச்சிடுவேன். ஆனால் நானே அந்த வேலையை செய்ய விரும்பலை. என்னை திட்டாலும் பரவாயில்ல, அவங்க எனக்கு காவேரியில் மட்டும் ஒற்றுமையாக இருக்குன்னு கேட்குறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ரொம்ப தப்பு. தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனை மேகதாது. இந்த விவகாரத்துல தமிழக முதல்வர் உடனடியா இல்லாத துறை அமைச்சர் உடனடியா சட்ட வல்லுநர்கள் அழைச்சிக்கிட்டு போய் சென்ட்ரல்ல உட்காந்து பிஎம்ஐயோ அந்த நீர்வளத்துறை அமைச்சரையோ பாக்குறத விட்டுட்டு கடிதம் எழுதுறது எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே ஸ்டாலின் உட்காந்து கடிதம் தான் எழுதியிருந்தாரு குற்றம் சாட்டின சிஎம். இப்ப அவரு கடிதம் எழுதிட்டு இருக்காரு. இந்த கடிதம் மூலியமா எதனா தீர்வு எட்ட முடியுமா? இது நான் தான் சொல்றேன் சார், இது பெரிய பிரச்சனை சார். இது அது ஒருத்தனா செய்துக்க முடியாது சார். 4 பேருடைய யோசனை வேண்டும் சார். ஆகையினால 4 பேருக்கு அட்லீஸ்ட் அசம்பிளியில் இருக்க எதிர்கட்சி தலைவர்களோட கூட்டாது பேசிக்கணும். பார்த்து போது என்ன பேச போறேன், என்ன போறேன்னு சொல்றேன். இந்த பிரச்சனை வந்துருக்குது. இனிமேல் தமிழ்நாட்டை கேட்கவே தேவையில்லைன்னு ஒரு நிறுத்தி இருக்காங்க. இது அத்தனை முடிவு வச்சு நம்ம சமாச்சாரம் அத்தோட இந்த டெப்டி மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட்டை அவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாம் க்ளோஸ். அதை வந்து எழுத்து அணிமணி மறுக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் என்னத்துக்கு எழுந்து நிற்கணும்? நீர்வளத்துறை என்னத்துக்கு அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கிற மந்திரியுடைய ஸ்டேட்மெண்ட்டு என்ன சார்? அதிகாரிகள்லாம் இருக்காங்க, இல்லாமல் போயிட்டாங்க. நீங்க முதற்கொண்டு அன்புமணி ராமதாஸ் எல்லாருமே அனைத்து சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டி இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு பல முறை வலியுறுத்தியும் இதுவரையும் அதுக்கான ஒரு சிறப்பு கூட எடுக்காது. தெரியுமா, எங்க போனாலும் எதுக்கு போனாலும் கலைஞர் நீர்வள சர்வகட்சி கட்சி கூட்டம் தான் போவார். அதாவது ட்ரிபுனல் அவார்டு வந்து முதல்ல சுப்ரீம் கோர்ட்டு போன் பண்ணா கூட அதுக்கும் தான் கேட்டு தான் போவார். அட்லீஸ்ட் அந்த தலைவர் சர்வகட்சி தலைவர்களை கேட்காம எந்த பிரச்சனைக்கு செய்ய மாட்டார் தலைவர். ஆனால் இவங்க யாரையும் கேட்கறதே இல்லை, எதுக்கு போகிறாங்க என்னது. கடைசியில் நான் அதுக்கு போல வேற ஒரு வேலையாக போனேன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பட விஷயமா போயிருந்தேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுறோம்? அதுக்கு ஏற்றுக்கிறதுக்கு ஏற்றுக்கோ சரிதான்னு. அதனால் முதலமைச்சர் வெளிப்படையாக இருக்கணும். இது மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கே செத்துக்கிட்டு இருக்காங்க, பஞ்சம் விரிச்சாடுது. அப்படியே தஞ்சை மாவட்டம் வறண்டு போச்சுன்னா தமிழ்நாடு வறண்டு போச்சுன்னு அர்த்தம். ரத்தம் துடிக்கணும் சார், நரம்பு துடிக்கணும். அந்த மாதிரி பிரச்சனை இது. காலங்காலம் தளபதி முதலமைச்சர் இல்லை, நான் இல்லைன்னா எனக்கு ஒன்று இருப்பார் அவர் சார். தளபதி இப்போ முதல்வர் வந்து பேச்சுவார்த்தைக்கு போறது ஆபத்துன்னு சொல்றீங்க. ஏற்கனவே திமுக தலைவர் கலைஞர் இருக்கும்போது நீங்க அவரோட தூதுவரா போய் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. இதெல்லாம் வராதுக்கு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது பன்னீர்செல்வம் போய் பேச்சுவார்த்தை அதெல்லாம் அது தவறு இல்லை, இது எங்களை மட்டும் ஏன் தவறு? ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வராதுக்கு முன்னே இதெல்லாம் முடிஞ்சு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்கேன். அதான்டா டாக்குமெண்ட். அதுக்கு மேலே கேட்கணும்னா இதில் எதை செய்தாலும் மத்திய சர்க்கார் தான் தலைவரை தவிர ஈவன் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு கூட அதிகாரம் கிடையாது. அதாவது ட்ரிபியூனல் வந்து அத்தனையும் செய்யணும். ஒரே ஒரு திருத்தத்தை தான் ட்ரிபியூனல் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு தெரியும். இந்த 14.75 டிஎம்சி இவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல ஒரு திருத்தம், அதை திருத்தி அதை ஒன்று தான் திருத்தினாங்க. மற்றதெல்லாம் ட்ரிபியூனல் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட் அந்த ஆர்டர் இருக்குது. அதனால் நாங்கள் தலையிட போடணும்னு சொல்லிட்டாங்க. அது ட்ரிபியூனல் இருக்கிற ஆர்டர் தான் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இப்போ 2 பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று காவேரி நில தண்ணி விடுற பிரச்சனை, இப்போ மேகதாது பிரச்சனை. இப்போ நம்ம சிஎம் போய் அதில் எந்த பிரச்சனையை பேச போறாருன்றது தெளிவுபடுத்தலை. அமைச்சர்கள் மட்டும் சொல்லுறாங்க போய் பேச போறாங்கன்னு. இதுக்கு காங்கிரஸ் கட்சின்னு சொல்றாங்க அவங்க போய் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அன்னைக்கு எம்ஜிஆரும் போய் பேசிட்டு தான் வந்தார் இந்த விவகாரத்தை பற்றி அப்படின்னு சொல்லி. எம்ஜிஆர் பேசுறது நாங்கள் பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும் இல்லையோ?
ஒரு கேஸ் போடுறீங்க, கேஸ் போடி வர நீங்கள் என்ன பேசிக்க, நாங்கள் பேசிக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு பட்டா ஒன்று கொடுத்துட்டான், உன் மகன் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் கூட பேசுகிறேன். ஜட்ஜ்மெண்ட்டை காட்டுக்கோ. ஐக்கு போய் இது மாதிரி நடத்துகிறாங்கன்னு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இன்செக்ட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற இது தூக்கி அதாவது காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கூட இது அந்த ட்ரிபுனலே சுப்ரீம் கோர்ட் வரையும் பார்த்து அதிகாரம் கிடையாது. அதை செய்யக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒருவேளை மத்திய அரசு கர்நாடகா தேர்தலை மனசில் வச்சு அவங்களும் இதுக்கு சாதகமான போக்கை கையில் எடுக்கிறாங்க. இதில் எதில் ஒன்றும் போக்காகலாம் சார். மக்களுடைய வாதார பிரச்சனை போக்கு காட்டக்கூடாது சார். மக்களுடைய வாதார பிரச்சனை போக்காது. எந்த கட்சியாக இருக்கட்டும் அதை பற்றி நான் கவலைப்படல. மக்கள் வைத்து பிரச்சனை இது. சார் முதல்வர் என்ன சொன்னார், அனுபவம் வாய்ந்த அனைவரிடம் கலந்து ஆலோசித்து வருகிறேன் அப்படின்னாரு. உங்ககிட்ட ஏதாவது அது மாதிரி கலந்து முதல்வர் சொன்னாரு, அனுபவம் மிக்கவர்கள் இந்த வழக்கில் ஏற்கனவே நடத்தணுங்க, எல்லாருக்கிட்டையும் நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நல்ல முடிவா எட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நேற்று முதல்வர் அறிக்கையில. அதுல உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட கன்சல்ட் பண்ணாரா? நான் சாமானியமானவர் தான், என்ன போய் அவருக்கு வருவாரா? நான் 2வது தீய சக்தி கூட்டத்துடைய பொதுச் செயலாளர், நான் என்ன கூடுவாரா? அதே போல இப்போ நீங்க ஏற்கனவே இந்த டிபார்ட்மெண்ட்னால இவ்வளவு துடிக்குது உங்களுக்கு மேகதாது இந்த காவேரி பிரச்சனை. இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவர் அறியாமையில பேசிட்டு போறாரு. செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் அறியாமையில பேசிட்டு போறாரு, சும்மா ஒரு லைன்ல சொல்லிட்டு போறாரு. சார் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பதில் சொல்ல தயாராக இல்லை சார். சார் அதே சமயம் இன்னைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடந்தது. அதுல ஆளுநர் கலந்துக்கிட்டாரு. தமிழ் தாய் வாழ்த்து அவர் இயற்றிய மனோன்மணியம் இயற்றிய அந்த இடத்துல நடந்த பட்டமளிப்பு விழாவிலேயே தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா பாடப்படுது. முதல்ல தேசிய கீதம், 2வது வந்தே மாதரம், 3வது தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? இது நம்முடைய உரிமை பிரச்சனை. எங்க நாட்டில் நாங்க என்ன பாடிக்கிறோம்ன்றது தமிழ்நாட்டுக்கு. எங்க ஊர்ல என்ன பாடணுன்றது கூட சட்டம் போட்டான்னா அதை ஏத்துக்கிட்டோம்னா அதை விட கேவலம் எதுவும் இருக்காது. எங்க ஊர்ல எங்க பாட்டு பாடுறோம், ஆனா என் பாட்டை பாடிட்டானா நீ பாடணும்னு சொல்றது தப்பு. அது என்ன உன் பாட்டு என் பாட்டை விட வயந்தது? இன்னும் சொல்ல போனா அந்த பாட்டில் பதம் இதெல்லாம் வருது. அதனால மத்திய சர்க்கார் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டை ஒரு வேறு விதமாக கொண்டு போவது முயற்சிக்கிறார்கள். இது அரசாங்கம் இதில் பயங்கரமாக எதிர்க்கணும். மற்ற கட்சிகள் எதிர்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசாங்கம் எதிர்க்கிறது தான் மத்திய சர்க்கார் கவனிக்கும். அதனால இதில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க கூடாது. சட்டம் இருக்குது, இது மாதிரி எத்தனையோ சட்டம் வந்திருக்குது. சட்டத்துக்கு பயந்து தான் நடக்காத காரியம். அது இல்லை சார், அந்த பாட்டை இயற்றினவர் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்திலேயே இது போன்ற தமிழ் தாழ்வாட்டு 3வது இடத்துல தள்ளப்பட்டிருக்கு. இதை விட கேவலம் வேற ஒன்றும் கிடையாது சார். தலைப்புரியா தமிழ் ஊர் அந்த பாட்டை ஏற்றியவர் சுத்தம் பண்ணார். அவர் பல்கலைக்கழகத்தில் முதலாக 3ஆவதாக பாடப்பட்டது என்பது தமிழ்நாட்டு வரலாற்று இசையிலேயே ஒரு கரை படிந்த அத்தியாயம். இப்போ மேகதாது பிரச்சனையில் அனைத்து கட்சி எல்லாரையும் கூட்டிட்டு டெல்லிக்கு போகணுன்ற இதுல சொல்றீங்க. செய்யணும் இதுதான். இது எனக்கு என்னமோ சொல்ல லேசா எடுத்துக்கிட்டா ஏதோ துறைமுருகன் சொல்ல போனான்றதால லேசா எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டை கொண்டுடும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இப்போ அந்த போராட்டங்களை தினம் தூண்டி விட்டு கர்நாடகாவில் பார்டரில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நடக்குது. இப்பவே பண்றான் சார். இப்பவே நம்ம தமிழ்நாடு அரசு வெளியே நிறுத்திட்டாங்க, எல்லைக்குள்ளே நிறுத்திட்டாங்க. இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க இருக்கிறதாங்க அதுக்கு இருக்கிற தமிழர் என்ன கெரி ஆவானோன்னு பயிர் எரியுது. நான் இல்லை சார் இந்த ஸ்டேஷன்ல அன்னைக்கு அகதியா இறங்கணும்லாம் தலைவர் அஞ்சையும் கூட்டி அவங்கள வண்டி வச்சு அச்சோம். சார் ஒரு எதிர்கட்சியினோட பொதுச் செயலாளராக கேட்குறோம். இப்போ ஆளுங்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல, ஒருவேளை எதிர்கட்சிகள் நீங்களாவது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டத்துக்கு உங்க சார்பான போராட்டங்கள் அதுதான் அதெல்லாம் இல்லை சார். அது செய்ய வேண்டியது அவங்க ஆளுங்கட்சி என்ன செய்யறாங்கன்னு நாங்கள் என்ன நான் சொன்னேன். என்ன செய்தாலும் மத்திய சர்க்கார் ஆளுங்கட்சி என்ன செய்யுதுன்னு தான் பார்ப்பாங்க. மற்றதெல்லாம் செய்தால் கூசியில் போடுறாங்க போயிட்டு இருப்பாங்க. ஆளுங்கட்சியாக செய்யணும். ஏற்கனவே தமிழ் சார்
நான் பத்தியாக கேட்குறேன், ஒரு ஆணையத்தை வெளியிடணும்னு ஜெயலலிதா வெட்டுதானே இருந்தாங்கல்ல, நான் கேட்குறேன். அந்த உணர்வாவது இருக்கா இவங்களுக்கு? அதே போல இந்த கரூர் சம்பவத்துல உயிரிழந்த 32 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்ததை வந்து ரத்து பண்ணிட்டு நீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்பியிருக்குன்னா, ஆளும் கட்சிக்கு சாலை விபத்துல மரணம் அடைஞ்சவங்களுக்கும் பட்டா சாலை விபத்துல மரணம் அடைஞ்சவங்களுக்கும் இந்த கருணை அடிப்படையில வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கல? இவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, நீதிமன்ற தீர்ப்பு நொக்கு நொக்கு நொக்குன்னு கொட்டிச்சு, அப்ப கூட திமுக அடங்குறாரு. இப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க செல்லாதுன்னு, அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க. என்னுடைய இன்றைய கேள்வி காவேரி மட்டும்தான் பதில். நன்றி, வணக்கம். தூசி இன்னைக்கு தினகரன் நிருபரை வந்து தாக்கியிருக்காங்க நம்ம வேலூர் மாவட்டத்துல தாவேகா எம்எல்ஏ கபில் வந்து சோளிங்கர் தொகுதி எம்எல்ஏ. அவர் வந்து தினமலர் ரிப்போர்ட்டரையும் தினகரன் ரிப்போர்ட்டரையும் தாக்கியிருக்காரு. நியூஸ் எடுக்கிறாங்க, ஒருத்தர் அடிக்கிறாங்க, அது வீடியோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்துட்டாங்க. செல்போன் கையில உதவியோடய வந்து அவரோட நண்பர், எம்எல்ஏவோட நண்பர் ஒரு போலீஸா இருக்கிறாரு, எஸ்ஐயா இருக்கிறாரு, அவரை வர சொல்லி அவர்கிட்ட இருந்து செல்போனை பிடுங்கி அதில் இருக்கிற வீடியோக்கெல்லாம் டெலிட் பண்ணிட்டு அவங்கள ஷட்டரை மூட்டி கடைக்குள்ளேயே வச்சு அடிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் சொல்லியிருக்கார், ஒரு தவறு செய்தால், அவன் தவறு செய்தாலும் இல்லாவிட்டாலும் என் கட்சியாக இருந்தாலும் 24 மணி நேரத்தில் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்றார். ஆனால் செய்திருக்கிறவர்கள் 2 எம்எல்ஏக்கள். முதலமைச்சர்களுக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன். மருத்துவர் முடுக்கும் அடிச்ச ஒரு டாக்டர், அவர் வந்து டாக்டராகவும் இருக்கிறாரு, கபில் எம்எல்ஏ டாக்டர். டாக்டர் அவரு ஆமா சார், டாக்டர் இந்த வேலை செய்யறாரு. டாக்டர் அடிபட்டவர்கிட்ட செய்தி இது செய்யறாரு. ஒழுங்கு சார், அதான் சின்ன கேள்வி. அதே போல சட்டசபையில் இருக்கிற முதலமைச்சர் அலுவலகம் இன்னைக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாத்த போறதா உத்தரவு வெளியிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் எனக்கு தெரியாது, பத்திரிகைகள் பார்த்தேன் என்ன விஷயம் அப்படின்னு. யாரோ ஜோசிக்காரன் சொன்னாங்க, அந்த பார்த்து ஈசானி மூலையில் இருக்கு, அக்னி மூலையில் இருக்கு, அக்னி மூலையில் இருந்தால் ஆபத்து, அதை வர 1 வருஷம் 2 வருஷம் கூட இருக்க மாட்டாங்க, நீர் போயிடுவேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு என்ன பண்ணுறது, உயரமான இடத்துல போய் இது வந்து நீங்கள் குபேர மூலையில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருப்பீங்கன்னு. அங்கே அந்த மண்டபம் வந்து ஒரு 300 பேர் உட்காரலாம். அந்த மண்டபத்தெல்லாம் உடச்சி பண்ணுறாங்கன்னாங்க. சார், வென்றவன் செய்வதெல்லாம் வேதமாக இருக்கிறது. கண்ணதாசன் சொன்னான், வென்றவன் சொன்னதெல்லாம் வேதம் பண்ணு, அப்படிதான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு 2 பேர் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் என்ன பண்ண முடியும்? ஓட்டு போட்ட மக்களுக்கே எல்லாம் சமர்ப்பணம். ரைட்.